ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பாஸ்தா ஐட்டம் தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இத்தாலியன் பாஸ்தாங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாஸ்தா ஐட்டம் தாங்க இருக்கும். அதுலேயும் இட்டாலியன் ஒயிட் பாஸ்தானா சும்மா வாங்க, ரொம்ப டேஸ்ட் எம்மியாகவும் மைல்டாக நம்ம போடுற அந்த இன்டிகிரியன்ஸு இட்டாலியன் சீசனிங் அப்புறம் அந்த சில்லி ஃபிளிக்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நான் 3 டைம் செஞ்சுட்டேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பாஸ்தா போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப வேக வைக்க வேண்டாம், பாதி வேக வச்சு எடுத்தாலும் போதும். ஸோ நான் இந்த பாஸ்தாவோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோன்னா பாஸ்தா பார்த்திங்கன்னா குலையாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனியாக செப்பரேட்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது பாயில் ஆகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஆயிலும் சால்ட்டும் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க, இல்லைன்னா சால்ட்டு ஒரு பக்கமாகவே தங்கிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு வருது. ஸோ நம்ம ஒரு டாப் போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள். நம்ம பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாஸ்தா பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டி நல்லா சில் வாட்டர் போட்டு இன்னொரு தடவை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இப்போது நல்லா பூவாட்டம் வருது பாருங்கள், நல்லா உதிரியாக இந்த மாதிரி இருந்தால் தான் பாஸ்தாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, தனியாக செப்பரேட்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். அதாவது கேப்சிகம் 2 கலரில் எடுத்திருக்கேன். ரெட் கேப்சிகம் 1, க்ரீன் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் 1/2 கப் பார்த்திங்கன்னா கேரட். நான் ஆஷ்யூவேஸ் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட கேப்சிகமும் கேரட் இருந்தால் இந்த 2 வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன் நம்ம ஆஃப்டர் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பாஸ்டாவில் க்ரன்ச்சியாக நல்லா கடிப்படும். ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெஜிடபிள் போட்ட வாட்டி தான் நம்ம இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம போட்ட அந்த பட்டரோட பாருங்கள் நல்லா வெஜிடபிள்ஸு ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆன மாதிரி கலந்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் அல்லது 3 மினிட்னாச்சும் இந்த மாதிரி கலந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் வெஜிடபிள் நம்மளது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதே பேன் வச்சு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஒரு 1.5 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மைதா நல்லா பட்டரோட கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ எனக்கு 1 ஸ்பூன் மைதா பத்தலை. ஸோ அதனால் அகெயின் நான் இன்னொரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேங்க. ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் போடுற அளவு 3 பேர் தாராளமாக இந்த பாஸ்தா சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அந்த பட்டரோட எல்லா மைதா மாவும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மைதா எல்லாம் பட்டரோட கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம 1 கப் இதில் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது காய்ச்சி ஆற வச்சு நான் பால் நான் நீங்கள் காய்ச்சி சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சி வச்சுட்டேன் ஈவினிங்கு. ஸோ இந்த மில்க்கை நான் இதோட ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ இப்போ பால் போட்ட உடனே நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கணும். ஏன்னா நம்ம மைதா போட்டதுனால கட்டி விழுந்துடும். ஸோ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் எப்போவும் நீங்கள் இந்த பாஸ்தா சிரப்பு மீடியமாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் தேவையான அளவு பாருங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னா. ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ கலந்து பார்த்திங்கன்னா இந்த பாலும் மைதாவும் கலந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாலும் மைதாவும் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் இட்டாலியன் சீசனிங்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாம் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு மெயின் பார்த்திங்கன்னா இது 2 தான் இட்டாலியன் பாஸ்தாவுக்கு ரொம்ப முக்கியங்க. இது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக டேஸ்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம போட்ட அந்த மில்கெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சாட்டை பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சு அந்த வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பாஸ்தா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் தான் மோஸ்ட்லி நம்ம செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் சில்ட்ரன்ஸ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சாஸோட நல்லா வெஜிடபிள் எல்லாம் கம்பைன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து வச்ச பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியமாக வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த நம்ம போட்ட ஒயிட் சாஸோட நம்ம பாஸ்தா எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட அந்த இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா. ஸோ நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 786 புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும்.